நான்சி அக்கா, ரோஸ் அக்கா, அங்க பாருங்க பண்டி அண்ணா ஓடி வந்துட்டு இருக்காரு. மை காட், பண்டி எதுக்காக இவ்ளோ ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கான்? ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா? நான்சி, சிண்டு, எல்லாரும் வாங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் வச்சிருக்கேன். சீக்கிரம் வாங்க. ஏன் நான்சி, என்ன படுத்துட்டு இருக்க? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. டேய் சிண்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊருக்கு ஒருத்தர் வர்றாருடா. இருடா, எனக்கு பயங்கரமா மூச்சு வாங்குதுடா. பண்டி அண்ணா, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்னன்னா, யாரு நம்ம ஊருக்கு வர்றாங்க? டேய் சிண்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊருக்கு மோட்டுவும் பட்லுவும் வந்துட்டு இருக்காங்கடா. நான் பார்த்தேன்டா. மை காட், நீ உண்மையாவா சொல்லிக்கிட்டு இருக்க பண்டி? என்னது, மோட்டுவும் பட்லுவும் நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்காங்களா? ஏ பண்டி, நீ உண்மையா தான் சொல்றியா இல்ல ஏமாத்துறியா பண்டி? எனக்கு மோட்டு பட்லுனா ரொம்ப பிடிக்கும் பண்டி. ஹே பண்டி, மோட்டுவும் பட்லுவும் எதுக்காக நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க? அவங்க வந்தா எங்க ஸ்டே பண்ண போறாங்க? இந்த ஏரியாலயே வச்சு எங்க வீடு தான் ரொம்ப பெரிய வீடு, அதனால கண்டிப்பா அவங்க எங்க வீட்ல தான் ஸ்டே பண்ண போறாங்க பண்டி. ரோஸ் அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மோட்டுவும் பட்லுவும் பாய்ஸ். நானும் பண்டி அண்ணா கூட பாய்ஸ் தான். பாய்ஸ் எப்பவுமே பாய்ஸ் வீட்ல தான் தங்குவாங்கக்கா. நீங்க தேவையில்லாம அவங்கள உங்க வீட்டுக்கு கூப்பிடாதீங்க. அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க. ஏ சிண்டு, இந்த ஸ்ட்ரீட்லயே வச்சு எங்க வீடு தான் ஃபர்ஸ்டா இருக்கு, அதனால எங்க வீட்டுக்கு தான் அவங்க வருவாங்க. நான் இன்வைட் பண்ண போறேன். நீங்க தேவையில்லாம ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காதீங்க, புரியுதா? 3 பேரும் கொஞ்சம் சண்டை போடாம இருக்கீங்களா? அங்க பாருங்க, அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. ஹாய் பண்டி அண்ணா, உண்மையாவே மோட்டுவும் பட்லுவும் நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹாய் மோட்டு, ஹாய் பட்லு. ஏ பட்லு, யார் இந்த பசங்க? இந்த தெருவுல பெரியவங்களையே காணமே. நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன் மோட்டு. இந்த தெருவுலயே இந்த பசங்க தான் ரொம்ப குறும்பான பசங்க. அதனால தான் இவங்க கூடயே தங்கி நம்ம வீடு பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏ பசங்களா, நாங்க இந்த கிராமத்துல தங்கி 1 மாசம் இருந்துட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டோம். வீடு ஏதாவது வாடகைக்கு கிடைக்குமா? மோட்டு பட்லு, எங்க எல்லாத்துக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க பேசாம எங்க வீட்லயே தங்கிக்கோங்க. நாங்க உங்க 2 பேத்தையும் நல்லா பாத்துக்குவோம். ஆமா மோட்டு, பண்டி அண்ணாக்கும் எனக்கும் உங்க 2 பேர்த்த ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு பின்னாடி இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த வீடு நல்ல பெருசா இருக்கும். இங்கேயே நீங்க 2 பேரும் தங்கிக்கலாம். என்ன மோட்டோ, இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள இவங்க வீட்ல தங்க சொல்றாங்க. உனக்கு ஓகேவா? இல்ல இல்ல, இந்த ஸ்ட்ரீட்லயே வச்சு எங்க வீடு தான் ஃபர்ஸ்டா இருக்கு. நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு தான் வரணும். பாத்தையா பட்லு, இவங்க எல்லாரும் நம்ம 2 பேத்தையும் அவங்க வீட்லயே தங்க சொல்றாங்க. ஆமா மோட்டோ, ப்ளீஸ் மோட்டோ, நீங்க கண்டிப்பா எங்க வீட்ல தான் தங்கணும். நான் முன்னாடி போறேன், வாங்க. இங்க எங்க பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா என்னோட வீடு ரொம்ப பிடிக்கும். வாங்க வாங்க, 2 பேர் உள்ள வாங்க. பட்லு, நமக்கு தனியா வீடு வாடகைக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த பொண்ணு வீட்லயே தங்கி இருந்து தேடலாம், வா. பண்டி அண்ணா, என்னன்னா இது? மோட்டுவும் பட்லுவும் நான்சி அக்கா வீட்டுல தங்க போயிட்டு இருக்காங்க. வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கு. ஆனா மோட்டு, எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. வீட்டோட கதவே ரொம்ப சிறுசா இருக்க மாதிரி தெரியுது. இந்த வழியா கண்டிப்பா உன்னால போக முடியாது. இரு முதல்ல இந்த வழியா என்னால போக முடியுதான்னு பாக்குறேன், அதுக்கப்புறமா நீ முயற்சி பண்ணி பாரு. ஐயோ கடவுளே, என்னாலயே இது வழியா போக முடியலையே. உன்னால போக முடியாட்டி என்ன பட்லு, நான் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறேன். நீ அந்த பக்கமா போ. சொன்னா கேளு மோட்டோ, கண்டிப்பா உன்னால அது வழியா போக முடியாது. ஐயோ அம்மா, என்னால கண்டிப்பா இந்த கதவு வழியா உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. சாரி பாப்பா, என்னால உன் வீட்டுல தங்க முடியாது. இதுக்கு தான் நான் சொன்னேன், எங்க வீட்டோட கதவே நல்லா பெருசா இருக்கும். நீங்க 2 பேரும் பேசாம எங்க வீட்லயே வந்து தங்கிக்கோங்க, வாங்க. அவங்க வீடு நல்லா பெருசா இருக்க மாதிரி தான் தெரியுது. கதவும் பெருசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ வா, நம்ம அவங்க வீட்டுக்குள்ள போக முடியுதான்னு பார்க்கலாம், வா. பண்டி அண்ணா, அங்க பாருங்க, மோட்டு நம்ம வீட்டுக்கு தான் வர்றாரு. இந்த வீட்டோட கதவும் ரொம்ப சிறுசா இருக்க மாதிரி தானே தெரியுது. சரி இருங்க, நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். மோட்டோ ஒரு நிமிஷம் இரு, சொன்னா கேளு. நான் முதல்ல உள்ள போய் பார்க்கறேன். என்னால உள்ள போக முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா நீ முயற்சி பண்ணி பாரு. கதவு நல்லா பெருசா இருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த வீட்டுக்குள்ள என்னால போக முடியுது மோட்டோ. அதனால நம்ம 2 பேரும் இங்கேயே தங்கிக்கலாம். என்ன மோட்டோ அப்படி என்ன சந்தேகமா பார்க்கற? நீ உள்ள போ, நான் பின்னாடியே வரேன். நீ சொல்லி நான் நம்பாம இருப்பேனா? நானே முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. என்னது இது? ஐயோ அம்மா, மாட்டிக்கிச்சு. யாராவது காப்பாத்துங்க. அட கடவுளே, என் நண்பன் கதவு சந்தில மாட்டிக்கிட்டான். இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த கதவு ரொம்ப சிறுசா இருக்குன்னு. கேட்டீங்களா? என் தலை இதுக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஏ பசங்களா, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்னை காப்பாத்துங்க, வெளியில எடுங்க. மோட்டு பயப்படாதீங்க, நான் இங்கிருந்து தள்ளுறேன். டேய் சிண்டு, நான்சி, வாங்க. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் வாங்க, எல்லாரும் மோட்டுவை உள்ள தள்ளிடலாம். தள்ளு மோட்டோ, முயற்சி பண்ணி உள்ள போ. ஏ சிண்டு, என்னடா சும்மாவே நின்னுட்டு இருக்க? கையை வச்சு அப்படியே தள்ளுடா மோட்டுவை. என்ன மோட்டோ அப்படியே நின்னுட்டு இருக்க? நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணி உள்ள போ. அவ்வளவுதான், முடிச்சது. மோட்டோ நல்லா தள்ளு, உள்ள போயிரு. தலை உள்ள போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஸி. தலை உள்ள போயிருச்சுன்னா உடம்பு போயிரும். பாதி உடம்பு உள்ள போயிருச்சு மோட்டோ, இன்னும் கொஞ்சம் தான். பசங்களா நல்லா தள்ளுங்க, உள்ள தள்ளுங்க மோட்டுவை. தலை உள்ள போயிருச்சுன்னா போயிருன்னு சொன்னீங்க, இப்போ உடம்பு மாட்டிக்கிச்சு. ஏ பசங்களா, நல்லா தள்ளுங்க பின்னாடி இருந்து. பண்டி அண்ணா, பேசாம கதவை உடைச்சிடலாமாண்ணா? டேய் சிண்டு, பேசாம இருடா, எங்க அம்மா வந்தா திட்டுவாங்க. மோட்டு அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு.
நண்பா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு, கொஞ்சம் முயற்சி பண்ணா உள்ள போயிடலாம். பசங்களா மோட்டுவை தள்ளுங்க உள்ள. அப்பாடா, ஒரு வழியா என் நண்பன் வீட்டுக்குள்ள போயிட்டான். பசங்களா தள்ளுங்க, அடுத்தது நான் உள்ள போக போறேன். உள்ள போறதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கே, வெளியில வரும்போது அநேகமா வீட்டை இடிச்சிட்டு தான் வெளியில வரணும்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னது வீட்டை இடிக்க போறீங்களா? எங்க அம்மா மட்டும் வந்தாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் வீட்டை எல்லாம் இடிக்க கூடாது. மோட்டோ பாத்தியா, கதவு சிறுசா இருந்தாலும் வீட்டுக்குள்ள நல்ல நிறைய இடம் இருக்கு. மோட்டு பட்லு, நான் சொன்னேன்ல உங்களுக்கு எங்க வீடு ரொம்ப பிடிக்கும்னு. உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் எங்க வீட்டுல இருக்கு. இங்க பாருங்க, இந்த பக்கம் கிச்சன் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்க உட்கார்ந்து டிவி பாக்குறதுக்கு சோஃபா இருக்கு. படுத்து தூங்குறதுக்கு கட்டில் இருக்கு. வீட்டுக்குள்ள நல்ல நிறைய இடம் இருக்கு. ஆனா கதவை தான் இடிச்சுட்டு பெருசா கட்டணும்னு நினைக்கிறேன். என்ன மோட்டோ, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? உனக்கு வேணும்னா நம்மளே இங்க வீட்லயே சமோசா செஞ்சு சாப்பிடலாம். அங்க பாரு எவ்வளவு பெரிய கிச்சன் இருக்குன்னு. படுத்து தூங்குறதுக்கு கட்டில் கூட இருக்கு. கிச்சன் எல்லாம் நல்லா பெருசா தான் இருக்கு பட்லோ. ஆனா இங்க பாரு, இந்த சோஃபால என்னால கண்டிப்பா ஏறி உட்காரவே முடியாது. ரொம்ப சிறுசா இருக்கு. இந்த பசங்களுக்கு தான் இது பத்தோம். இது கட்டிலா? இங்க பாரு, இந்த கட்டில்ல கண்டிப்பா என்னால படுத்து தூங்க முடியாது. என்ன மோட்டு இப்படி சொல்றீங்க? நீங்க வேணும்னா அந்த கட்டில்ல படுத்து பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா இடம் பத்தும். இந்த கட்டில்ல எனக்கு சுத்தமா இடம் பத்தாதுப்பா. உங்க ஆசைக்காக நான் ஒரு தடவை படுத்து காமிக்கிறேன். இங்க பாருங்க, என்னால சுத்தமா திரும்ப கூட முடியல. இடமே இல்லை. எப்பவுமே என் நண்பனுக்கு பக்கத்துல தான் நானும் படுப்பேன். இருங்க, இங்க எனக்கு இடம் இருக்கான்னு பாக்குறேன். படுத்து பாக்குறேன். இடம் எல்லாம் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கே. என்ன மோட்டோ, எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? மோட்டு பட்லு, எங்க வீட்ல இன்னொரு பெட்ரூம் கூட இருக்கு. அங்க பாருங்க, நீங்க படுத்திருக்கிறதுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய கதவு இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம் இருக்கு. அங்க கூட பெரிய கட்டில் இருக்கு. என்னது, இன்னொரு பெரிய பெட்ரூம் கூட இருக்கா? என்ன மோட்டோ, ரொம்ப நேரமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? பேசாம அந்த பெட்ரூம்குள்ள போய் பார்க்கலாமா? என்ன இவன் எதுவும் பேச மாட்டேங்கிறான்? அதுக்குள்ள ஒருவேளை தூங்கிட்டானா? கட்டில்ல இடமே பத்தல, தூக்கமே வராதுன்னு சொல்லிட்டு இப்ப கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கியா? இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? உண்மையாவே கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். மோட்டு, மோட்டு எந்திரி. என் நண்பன் மோட்டு அசந்து தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். இப்ப அவனை எப்படி எழுப்புறேன்னு பாருங்க. மோட்டோ, மோட்டோ, உனக்கு சாப்பிட்றதுக்கு சமோசா ரெடியா இருக்கு. மோட்டோ, எங்க 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 என்னோட சமோசா? சமோசா இருக்குன்னு சொன்னையே. என்ன பட்லோ, என்னை ஏமாத்திட்டியா? பசிக்கிற நேரத்துல சமோசாவை பத்தி பேசி எனக்கு இப்ப பசி அதிகமாயிருச்சு. உடனடியா எனக்கு இப்ப சமோசா சாப்பிட்டாகணும். பசங்களா, சீக்கிரமா போய் கடையில சமோசா வாங்கிட்டு வாங்க போங்க. நீங்க முதல்ல எங்க வீட்டுல தங்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் நாங்க சமோசா வாங்கிட்டு வருவோம். இங்க பாருங்க, எங்க வீட்டுல இன்னொரு பெட்ரூம் கூட ரொம்ப பெருசா இருக்கு. அங்க ஒரு பெரிய கட்டில் இருக்கு. அது கண்டிப்பா உங்களுக்கு பத்தும். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். பாவம் இந்த பசங்க, நம்ம 2 பேர்த்தையும் இவங்க வீட்லயே தங்க வைக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மோட்டோ, தள்ளுங்க தள்ளுங்க, எல்லாரும் தள்ளி நில்லுங்க. மோட்டு, உங்களுக்கு அந்த கட்டில் பத்தலன்னு சொன்னீங்கல்ல, இங்க பாருங்க, இப்போ நீங்க படுக்கிறதுக்கு வசதியா பெரிய கட்டில் வந்துருச்சு. இதுல வேணும்னா படுத்து பாருங்க. அட, எனக்காகவே பெரிய கட்டில் எடுத்துட்டு வந்திருக்கானே. கண்டிப்பா இந்த கட்டில் வசதியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஒரு தடவை படுத்து பாக்குறேன். என்ன பசங்களா அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? சீக்கிரமா போய் சமோசா வாங்கிட்டு வாங்க போங்க. நீங்க முதல்ல படுத்து பார்த்து இந்த கட்டில் உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லுங்க மோட்டு. அப்பதான் நாங்க உங்களுக்கு போய் சமோசா வாங்கிட்டு வருவோம். மறுபடியும் தூங்கிட்டியா? இடம் பத்தலன்னு சொல்லி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்க. பசங்களா, நானும் என் நண்பன் பக்கத்துல படுத்து கொஞ்ச நேரம் தூங்க போறேன். அண்ணா, மோட்டுவும் பட்லுவும் நம்ம வீட்லயே படுத்து நல்லா தூங்கிட்டாங்கண்ணா. அப்படின்னா கண்டிப்பா இனிமேல் நம்ம வீட்டுல தான் தங்குவாங்கன்னு நினைக்கிறேன்.